இந்த ரவுண்ட் 2ல மேட்ச் நம்பர் 173. அற்புதமான காலை பொழுது, வழக்கம் போல மழை. இந்த மழையிலையும் நாங்கள் விடா வந்து பார்த்தீங்கன்னா அடம் பிடிச்சு நாங்கள் லைவ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போகிறோம். எல்லாருக்கும் மார்னிங் அருண் அண்ணே, காலை வணக்கம்ண்ணே. பிரகாண்ணே காலை வணக்கம்ண்ணே. காலை வணக்கம். டீம் நேம் வந்து பொலச்சேரி. ஓகே, பொலச்சேரினே சொல்லுங்க. அவங்க வில்லேஜ் பீப்புள்லாம் திட்டுறாங்களாம். மன்னிச்சிருங்க மக்களே. அதோ கமெண்ட்ஸ்ல உன்னதான் குறிப்பா அருண் மென்ஷன் பண்ணி தான் திட்டுறாங்க. இது லிஸ்ட்லயே இல்லையே, இது அவங்க சொன்ன மாதிரி தெரியலையே. சரி மக்களே, மன்னிச்சிருங்க. அதான் டிஎன்கே கிரிக்கெட் டெஸ்ட் 2025. விளையாட போறாங்க. டாஸ் வின் பண்ண பொலச்சேரி. டாஸ் வின் பண்ண பொலச்சேரி டீம் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பேட்ஸ்மேன் நல்லா போடுங்க. பேட்ஸ்மேன் நல்லா போடுங்க.
பாசிட்டிவ் ஸ்டார்ட், நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெட் டிராகன் நேம் நல்லா இருக்கே. ரெட் டிராகன் ஆக்சுவலாக ஜிவியூ பார்த்தவங்களுக்கு ரெட் டிராகன்னா என்னன்னு புரியும். சொன்னா இல்லை எக்ஸ்ட்ரா கவர்ல அடிக்கணும்னு முயற்சி பண்ணி அடிச்சிருக்காரு. ரெண்டாவது ஓடுவாங்களா? ஓடுறாங்க. ஓகே சேஃப் தான் நினைக்கிறேன். யா ஸோ 2 runs ஆன் த போர்ட். நல்ல ஷாட் அண்ட் நல்ல ஸ்டார்ட் இந்த ஓவருக்கு. ஆக்சுவலாக பால் கொஞ்சம்
பெட்டர் பாடி லைனு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், உங்க கீப்பர் ரொட்டேட் பண்றது கஷ்டம். சரி ரைட்டா பாராட்டிட்டு ஒயிட் ஆகி போயிடுச்சு. ஸோ அந்த பால் ஒயிடு நல்லா தானே போய்கிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்ஷனுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க. சரியா படவில்லை, டோயண்டில் விட்ட காரணத்தினால ஒரு டாட் பால். இன்னொன்று இந்த மாதிரி மழை நேரத்தில் வந்து பேட் அப்படியே பால் படப்பட தண்ணியாகும், தண்ணியாகி ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ அடிக்கிறது சிரமம், பேட்டு கொஞ்சம் வெயிட் ஆகும். பெரிய மைனஸ் தான். ப்ளஸ்ன்னு பார்த்தா நல்ல bowling தான். வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. வைடு பார்த்து 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 ஒரு அடுத்த பால் பிச்சையே நல்ல பால் தான் போகும். லூஸ் பால் போட்டு நீங்களே கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாரோட மைண்ட் வாய்ஸும். ஆனால் கீப்பராக எல்லாத்தையும் விட ரொம்ப சிரமப்படுவார்ப்பா. ஆள் வர வேகத்துக்கு கை அப்படியே எரிய ஆரம்பிக்கும். நல்ல பால் தானே போடுறீங்க, ஏன் மாற்றி மாற்றி வெளியவே போடுறாருன்னு தெரியல. பாடி லைன் முதல் பாலே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அந்த பால் படம் மாற்றி மாற்றி ஒயிட் போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாங்க அணி இந்த ஓவரை வந்து அப்படியே விட்டுருவாங்களா? ஃபயர்லாம் விட முடியாது, நாங்கள் வாயை வந்து போட்டு கட்டி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்ல பால், பேக் டு பேக் டாட் பால். ரெட்டாங்க அன்னைக்கு ஒரு சின்ன ப்ரெஷரு, நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாரு ஒரு சைடு, அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. கொஞ்சம் சின்ன ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறாங்க. வைடு அடடா, நல்லா போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு எக்ஸ்ட்ராஸ்னு ஊருக்கு அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி ஒன்று வந்துடுது.
இப்படி போனா என்ன செய்யறது? கமான் ரெட் டிராகன், ஃபயர் ஃபயர். ஓ, இதுவும் ஒரு வைடு. எக்ஸட்ராஸ்ல மாத்தி மாத்தி வந்து ரன் வந்துகிட்டு இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து உதிரிகள் உங்கள் எதிரின்னு சொல்லுவாங்கள்ல, இங்கிலீஷில் வந்து எக்ஸ்ட்ராஸ் இஸ் யுவர் எக்ஸ்ட்ரா புஷிங் ஃபார் த ஸ்கோர் போர்டு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நோ காப்பிரைட் இந்த வார்த்தை. அவ்வளோதான். போன ஷார்ட் பால் ஒய்டு கொடுத்தீங்கல்ல, இதே மாதிரி போடுறேன், லைனை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ஒரு பால், செம பால். இடைவிடாத மழையிலையும் ஃபேமிலியாக வராங்களேப்பா, வணக்கம்லாம் இருக்கும். மழையிலையும் கொடை பிடிச்சி பீச் ஓரமாக நடந்து போகிறாங்க. ஓ, நல்ல பால் நல்ல பால், நல்ல வெளியே போயிருக்கு அப்பா இருக்கா. வெல்கம் 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 பவுண்டரி மக்களே. அகைன் டிராகன் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு 50 அவ்வளோதான். இப்படியே எக்ஸ்ட்ராஸ் மாற்றி வந்துக்கிட்டு இருந்தேன்னா 50 60 கூட போகும். ஸோ வெல்கம் பவுண்டரி வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து இங்கே டாட் பால் போட்டு கண்டெயின் பண்ணணும். அப்பா என்னம்மா ஸ்பீடா போய் ரன் அவுட்டை மிஸ் பண்ணிட்டாரப்பா. அவர் பொசிஷன்லேயே இல்லை, அது வேற விஷயம். அண்ட் அது ஒரு சிங்கிள். அந்த சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் முடிஞ்சிருச்சு. சீரியஸ்லி போட்டது எல்லாமே சும்மா பால் பிச்சானே தெரிச்சுன்னு போச்சு. செம்ம ஸ்பீடு வேற. எஸ், குட் மார்னிங் அருண் அண்ட் மது. யாரு மது? காலை வணக்கம்ண்ணே. மது காலை வணக்கம் மது. யாரும் கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஆட் ஆகலையா? எனக்கு லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ வெரி குட் மார்னிங். டே 16 17. ஆமாண்ணே. எவ்வளோ ரன் தெரியுமா ஆன் போர்டு? சொல்லுங்க. கரெக்டா 50 ரன் அடிச்சிருக்காங்க அண்ட் 51 ரன் ஆன் போர்ட் டார்கெட். 51 அடித்தால் வெற்றி. ஆமாண்ணே. முதல் மேட்சே வந்து 50 ரன் ஆன் போர்டு டார்கெட். சரி, 51 டீம் விளையாட இருக்கின்றாங்க. நல்ல ஒரு கிளைமேட். சீரியஸ்லி இந்த கிளைமேட்டுக்கு ரெயின் இல்லாம இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமாண்ணே. ஆனால் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லோவாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. அந்த காலை வெயில் இருக்கே, காலை வெயில் அது பட்டாதான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் இதுலேயும் வந்து பீச்சில் கொடையை பிடிச்சி வாக்கிங் போகிறாங்கப்பா ஃபேமிலியாக. எஸ் எஸ் எஸ், அதான் ஆச்சரியமாக இருக்குது. எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்குலாம். எஸ், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூரூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் நம்மளுடைய கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபநாத் தங்கம் சுந்தர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக கோலாகலமாக மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் மே 4ஆம் தேதி துவக்கி வைத்தார். இதனை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருப்பவர் ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய SRL இதயவர்மன் அவர்கள். மிக கோலாகலமாக துவங்கப்பட்டு 17வது நாளில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். முதல் போட்டி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. புலச்சேரி மற்றும் திருப்போரூர் ரெட் டிராகன் ஆகிய அணிகள் முதல் ஆட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ ரெட் டிராகன் 51 டார்கெட்டாக நிர்ணயித்திருக்கின்றார்கள். அதனை எதிர்கொண்டு விளையாட புலச்சேரி தயாராக இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ இன்றைய போட்டி முழுவதும் நம்ம கூட பணி செய்ய இருப்பவர்கள் cheer girls and umpire, commentators and live streaming and team, இவங்க எல்லாம் நம்மளோட இணைய போகிறாங்க. ஸோ cheer girls பார்த்தீங்கன்னா லிடியா வித் டீம், சீதா, ரியா, சரண்யா அண்ட் இவாஞ்சலின் அண்ட் ஸ்வாதி. அம்பையர்ஸ் இன்னைக்கு நல்ல கிளைமேட். ஸோ அம்பையர்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக செய்ய போகிறாங்க. பட் தூரலோடு இருந்துட்டா நல்லா இருக்கும். அது அம்பையர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ், ஜெகதீஷ்,
விமல், வருண், நவீன்குமார் அண்ட் பார்த்திபன், மன்னிக்கணும் ஜெகத். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் நமக்கு அவுட்புட் கொடுக்குற வீடியோ அண்ட் ஆடியோ இடமெல்லாம் கொடுக்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்கி, ரைனா அண்ட் அரவிந்த், வசந்த், நாகா, மணி, ரிச்சர்ட். கமெண்டேட்டர்ஸில் இப்போதைக்கு அருண் இருக்காரு, மது நம்ம கூட இணைய போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இன்றைய நாள் ஃபுல்லாக இவங்களோட தான் நம்ம பயணிக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 11 டீமோடு பயணிக்க போகிறோம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் என்பதில் ஐயமில்லை. ஸோ இந்த ஒரு மெகா தொடருக்கு எங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம், திருப்பூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் கோவளம் ஊராட்சி மன்றம் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் இல்லை என்றால் இவ்வளவு ஒரு மெகா தொடர் 16 நாட்களை கடந்து 17வது நாளில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் 274 அணிகளுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் ஒரு 100 அணிகள் சேர்ந்ததற்கான காரணம் நாம் சிறப்பான ஒரு தொடரை வழங்கி கொண்டோம், வருடம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை எங்களுக்கு நீங்கள் நினைவூட்டு கண்டு இருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பார்வையாளர்களாக லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்து கொள்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம், திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பிலும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் பால் இப்பொழுது உங்களுக்காக. Chase is on. Oh, முதல் பால் எட்ஜ் விக்கெட். ஓ, மேன் வித் a golden arm, வேற லெவல் பால். ஆக்சுவலா துரத்தின்னு போய் அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை நம்ப முடியல. கான் பிலீவ் இட் மக்களே. ஸ்டார்டிங் வித் முதல் பால் விக்கெட். எங்கயாவது பார்த்ததுண்டா? எங்கயாவது பார்த்ததுண்டா? இதே மாதிரி இங்க பார்த்து இருக்கிறோம். பட் ஆனா இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட். ஓகே, என்ன இருங்க என்னாச்சு? ஓகே அண்ட் முதல் ரன் ஃபார் பொலச்சேரி டீம். ஒரு முக்கியமான முதல் விக்கெட்டை விழுந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஒய்டு வந்திருக்கு. ஆஹா, அங்க பாருங்க, பால் லென்த்தில் அடிச்சு போடுறாரு. உள்ள தூக்கி போட்டாலும் பால் மாட்டல. பிளான் பண்ணி தாங்க உள்ள இறங்கி இருக்கிறாங்க ரெட் டிராகன். லோ டாஸ் அதுவும் சரியில்லை. முதல் ஓவரை இந்த மாதிரி ஒரு ஆரம்பமா இதனை எதிர்பார்க்கலையே. நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாரு டிராகன் சோஃபார். பட் பவர் பிளேவை யூஸ் பண்ணணுமே. பொலச்சேரி டீம் பவர் பிளேவை யூஸ் பண்ணுங்க. ஹைப்பில் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு பால் ஸ்ட்ரெயிட்டா பிச்சானோட பிச்சுன்னு போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாலி தையூர் வர்சஸ் ரெட் ரைடர்ஸ் கானத்தூர். ரெண்டு டீமும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஃபைனலா பேட்ல கரெக்டா பட்டிருக்குதே. பட் ஆனா பெருசா ரன் இல்ல. ஸோ ஒரு ரன்னு அந்த ஒரு ரன்னோட ஓவர். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 2 ஆன் போர்டிங்க. முக்கியமாக வந்து ஒரு விக்கெட்டு வேற.
முதல் ஓவரில் இப்போதைக்கு கம்மியான ரன்கள் வந்திருக்கு. அடுத்த பால் ஸ்லோவர் பாலுக்கு பீட்டர் நைட்டா இருப்பா பேட்ரு. பால் வேமா வரும்னு நினைச்சு பேட்டை விட்டாரே படனா. பேட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பாலே வருதான் இங்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்லோவர் பால் அகைன் டூயிங் தி ட்ரிக் மக்களே. இந்த பிச்சிலையும் ஸ்லோவர் பால் போட்டான்னா பவுலர் நான் என்ன சொல்றது. சூப்பர் ஆக்சன். ஆனா ரொம்ப ஹைட்டா போட்டிருக்கிறீங்க. கீப்பர் கேட்ச் கொடுக்குற மாதிரி நோ பால். அது ஹைட் காரணமாக நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு ஃப்ரீ ஹிட். வெல்கம் ஃப்ரீ ஹிட். நல்லா தானே போட்டுக்கிட்டு இருந்தாரு. இனிமேல் யாரையும் பாராட்ட போறதில்ல. நான் பாராட்டினால அடுத்ததாக எக்ஸ்ட்ராஸ் வந்துடுது. எனக்கு பிடிக்கல. ஆஹா பெட்டர் பால் நினைச்சமே படனா இல்லையே. அவுட் சைடு ஆப்ஷன் ரொம்ப தள்ளி போட்டுருக்க காரணத்துல ஒரு ஒய்டு. செக் செக். கொஞ்சம் சிரமம் தான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா. ரெட்ராகனினர் 51 ரன் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. முதல் ஓவரில் ஒரு விக்கெட் வேற வீழ்த்தி இருக்கிறாங்க. ஸோ ஃபார் அவங்க பக்கம் மேட்ச் இருக்கு. ஸ்லோவர் பால் போயிருக்கா ஏவா என்ன மாதிரி கேட்ச் பாது. 2 ஸ்டெப் தான்ப்பா நடந்து இது பண்ணாரு. ஆனா நீங்க ரன் அவுட் பண்ணணும்ப்பா. அப்பதான்ப்பா விக்கெட் கிடைக்கும். ஏன்னா அது ஒரு ஃப்ரீ ஹிட். நல்ல கேட்ச். ஆனா சீரியஸ்லி நல்ல கேட்ச். அழகா கைக்கு வந்தது. பட் ஆனால் வேற வழி இல்லை. அது நாட் அவுட்டு. ரன் அவுட் பண்ணாதான் உண்டு. ஏன்னா அதுக்கு ஃப்ரீ ஹிட்டு. எந்த கேட்சும் இல்லைன்ட்டிங்களேப்பா. ஓகே ஒரு நோ பால் போட்ட ஒரு நல்ல பால் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து நோ பால் போடுறதான் எங்களோட டீம் வழக்கம் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு நோ பால் போட்டாங்க. அதே மாதிரி தான் ஹைட் நோ பால். ஏமா நல்லா தானே போடுறீங்க. ஏன் அங்கே பாரு ஒன்றில் ராஜாலி தையூர் டீம் கேப்டன் அண்ட் ரெட் ரைடர்ஸ் கானத்தூர் கேப்டன் 2 கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். ரெட் ரைடர்ஸ் கேப்டன் ராஜாலி டீம் கேப்டன் வாங்க. ஓகே பவுலர் கட் ஆனதுக்கு அப்புறம் மொத பால் என்னங்க இது ஃப்ரீ ஹிட் பால்லாம் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். கனெக்ட் ஆக மாட்டேங்குது சரியா. ஏன்னா ஈரத்தால பேட்டு ரொம்ப ஊறிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலும் கண்ணா பின்னாடி ஸ்பீடாக போகுது. அதனால கொஞ்சம் சிரமம் தான். ஸோ அருண் அண்ணா வணக்கம். நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் நடக்க போகுது. இட்ஸ் டாஸ் டைம் மக்களே. நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜாலி தையூர் வர்சஸ் ரெட் ரைடர்ஸ் கானத்தூர் 2 டீமுக்கும். ஸோ டாஸ் யார் கேட்க போறீங்க? அவர் கேட்கட்டுங்களா? ஸோ ரெட் ரைடர்ஸ் கானத்தூர் டாஸ் கேட்க போறாங்க. டெய்ல்ஸ் இஸ் த கால். டெய்ல்ஸ் இட் இஸ். சூஸ் டு ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ரூல்ஸை சொல்லிடுறேன் 2 பேருக்குமே. சரி வழக்கமாக இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு ஓவரு ஒரு புதிய பவுலர் வந்து உள்ளே வராரு அப்படின்னா அவர் நோ பால் போட்டு அடுத்து கட் ஆகிட்டாரு. அப்புறம் ஒரு புதிய பவுலர் உள்ளே வராருன்னா ஒரு விக்கெட்டோடு தான் வராரு. இதை வந்து உடைக்கிறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது. 2வது விக்கெட்டு வந்தோடனே அடிக்கணும்னு முயற்சி பண்ணுறது ஓகே. பட் ஆனால் பால் மாட்டணுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அகைன் ஒரு டாட் பால் இங்கே. அண்ட் விக்கெட் வேறு விழுந்திருக்குது. ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வேணும். குட்டிலாம் வேணாம். பெரிய பார்ட்னர்ஷிப். ஒருத்தான ஒரு பார்ட்னர்ஷிப். எக்ஸ்ட்ராஸ் மறுபடியும் வந்துருக்குதுங்க. எக்ஸ்ட்ராஸ் கேன் புஷ் யுவர் ஸ்கோர் கார்டு லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதான். இந்த வசனம் நல்லா இருக்குது. நான் காப்பிரைட் தான். யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. டோ எண்டு மறுபடியும் படவில்லை. சரியா படல. ஏன் இப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு தெரியலையே. மறுபடியும் ஒரு டாட் பால். டாட் பாலோட ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸோ டாஸ் நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்க்கு ராஜாலி தையூர் வர்சஸ் ரெட் ரைடர்ஸ்க்கான மேட்ச்ல ரெட் ரைடர்ஸ் கானத்தூர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்கோ.
ஸோ இந்த டீம் பண்ண அதே தப்பு தான் அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ நேற்று மேட்சோட நிலவரம் என்னன்னா, சுமார் 11 மேட்ச் நடந்துச்சு. நேற்று மேட்ச்சில் 8 மேட்ச்சு யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்கோ. இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டுங்கோ. முக்கியமாக வந்து 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 10. 10 ஆன் த போர்ட் ஆஃப்டர் 2 overs. ரெக்கார்டு நல்ல ஸ்டார்ட்டு. ஆக்சுவலாக சரி, ரெக்கார்டு ஸ்டார்ட்டு ஓகே எல்லாம் வச்சுங்க. ஸ்டார்ட் நல்ல ஸ்டார்ட்டு. நேற்றைய பொழுது கேப்பில் ஆப்பா கிடையாதுங்க. ஆனால் நல்ல ஷாட்ப்பா. கேப்பில் நல்லா போச்சு பாலு. என்ன பீச் மண்ணு, ஒன்றும் பண்ண முடியாது. பால் வேற ரொம்ப ஈரமாக இருக்குது, பேட் அதை விட ஈரமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம்தான் பேட்டரிகளுக்கு. தன் சக்தியை மீறி அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓ பால்டே, ஆஹா, இன்னொரு விக்கெட் டவுன் ஃபார் பாண்டிச்சேரி டீம். தே ஆர் இன் ட்ரபிள் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ரெட் டிராகன் ஆர் ஸோ ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் விழுந்தால் யாருக்கு தான் ஹாப்பியாக இருக்காதுன்ற மாதிரி இருக்குது. ஃபயர் பேட்டிங்கில் விட்ட ஃபயர் ரெட் டிராகன் அணி இப்போ பவுலிங்கில் கலக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ், இன்றைய நாளுக்கான 2வது போட்டிக்கான டாஸ் போடப்பட்டுள்ளது. 2வது போட்டி ராஜாலி தையூர் அண்ட் ரெட் ரைடர்ஸ் கானத்தூர் அணிகள் மோத இருக்கின்றார்கள். ஸோ ரெட் ரைடர்ஸ் கானத்தூர் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பந்து வீசுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். நல்ல ஒரு முடிவு. நேற்று வந்து அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து இப்படி இருக்குது. பேட்டிங் பண்ணி ஒரு நல்ல டீசெண்டான ஒரு டோட்டலை போட்டு அதை டிஃபெண்ட் பண்ணலாங்களா? இல்லை, இதெல்லாம் வேணாம் ப்ரோ, நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோம் ப்ரோ அவங்கள பவுலிங் போட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, பொறுத்து வந்து பார்ப்போம். பாண்டிச்சேரி டீமுக்கு இன்னும் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வேணுமே. ஓகே, செக் ஷாட் சரியாக போகல. ஆஹா, சரியாக போகலன்னா அங்கே அண்ணனும் சரியாக வரல. ஸோ ஒரு சிங்கிள் லாங் ஆஃப்ல. என்ன வர நிறைய செக் ஷாட் வருது, சரியில்லையே. இது ஏதோ ஜின்ஸ் பண்ணிட்டாங்க யாரோ, டிஜே தான் பிஜிஎம் போட்டு ஜின்ஸ் பண்ணியிருப்பான். ஓ கட்டர்ஸு, அவ்வளோதான். வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வீட்டில் மட்டன் சிக்கன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஓவருக்கு கண்டிப்பாக ஒரு கட்டர்ஸ் வந்து போடணுன்ற மைண்ட் செட்டில் எல்லோரும் வந்துட்டாங்க போல். நல்ல ஐடியா. அடி போயிருக்குதா? ஆபா, ஃபைனலி போயிருக்குது. பாண்டிச்சேரி டீமுக்கு மறுபடியும் வந்து லைட்டாக உயிர் வந்துருக்குது. இங்கே வந்து ஒரு பவுண்டரி 6 கிடச்சிருக்குது. ஸோ வெல்கம் பவுண்டரி, வார்ம் வெல்கம் பவுண்டரி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து ஃபைனலாக ஒரு பவுண்டரி கிடச்சிருக்குது. ஸோ நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட். ஆஹா, பாலை நீங்கள் டவுன் த ட்ராக் இறங்கி வந்தீங்கன்னா நான் லென்த்தை மாற்றுவேனே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி போடப்பட்ட ஒரு பால். அண்ட் டாட் பாலோட ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 18 ஆன் போர்ட். கொஞ்சம் சிரமம்தான். இதுக்கப்புறம் வந்து 2 ஓவர் தான் வெளியே இருக்குது. பட் ஆனால் அடிக்க வேண்டிய 2 இன்னும் எவ்வளவோ இருக்குது. கொஞ்சம் சிரமம்தான்ப்பா. பாண்டிச்சேரி டீம் அடுத்த 2 ஓவருக்கு நீங்கள் பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ண போகிறீங்க. ஒரு ஓவருக்கு 20 ரன் சாலிடாக வேணும். இஸ் இட் பாசிபிள்? என்னண்ணே சிரிக்கிறீங்க? சரி ஓகே, அண்ணனே மன உளைச்சல இருக்காரு. ஏன்டா நீ வேற கேட்டுக்கிட்டே ஏதாவது பண்ணு. ஐ கேன் ஃபீல் யுவர் பெயின். லோ ஃபுட்டாஸ் அடிச்சிருக்காரா? ஏப்பா என்னப்பா கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஓவரில் முதல் ஓவரா 2வது ஓவர் அந்த அதை மறந்துட்டேனே. சரி, ஏதோ ஒரு ஓவர் அதில் வந்து அதே கேட்ச் மாதிரி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. லோ ஃபுட்டாஸை எங்கேயோ அடிச்சிருக்கலாமே, நல்லா இருந்திருக்குமே. போச்சு, மறுபடியும் ஒரு விக்கெட்டு பாண்டிச்சேரி டீமுக்கு. இங்கே நான் எங்கே போய் சொல்கிறது, எது சொல்கிறது தெரியலையே. மீண்டும் ஒரு முறை விக்கெட் எடுத்துருக்கு. நாங்கள் தான் கெத்தே அப்படின்னு சொல்லி ரெட் டிராகன் அணியினர் காமிச்சிருக்கிறாங்க. ஃபயர் அப்படின்ற அந்த ஒரு சொன்ன வார்த்தையா என்னன்னு தெரியல, நல்லா மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் போல. பாண்டிச்சேரி டீம் கண்டிப்பா இன்னும் அடிக்கணுங்க. நீங்க கமான் பட்டீஸ். ஓகே, டவுன் தி ட்ராக். செம்ம ஸ்டாப்புப்பா, பரவாயில்லப்பா, நல்ல ஸ்டாப். அங்கே
அண்ணே பாராடா நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தூக்கி இது பண்ணுறாரு. நல்ல ஸ்டாஃப்னே. இவர்கிட்ட தான்ப்பா இப்போதைக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. வந்தோடனே இவர் தான் பாசிட்டிவாக ஆரம்பிச்சாரு. அவ்வளோதானே, பாசிட்டிவாக மைண்ட் செட்டை உடச்சிருவோம் அப்படின்ற மாதிரி போடப்பட்ட ஒரு பால், மறுபடியும் டாட் பால். பெர்ஃபெக்டாக யோசிச்சுட்டு வந்துருக்குறாங்கப்பா சீரியஸா. லைனு லென்த்து ஆஹா நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்போ அவுட் ஆயிட்டாரப்பா. புலச்சேரி டீமா டீப் 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 ட்ரபிள். என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியவில்லை. ரெட் டிராகன் இனர் இஸ் ஆன் பீஸ்ட் மோட். தே ஆர் த பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. மாத்தி லென்த்தில் அடிச்சு போட்டு வேற லெவலில் போட்டு கலக்கிட்டு இருக்கிறாங்க. பட் புலச்சேரி டீம் இதுக்கப்புறமும் ஜெயிக்கணும்னா ஒரு ரிங்கு சிங் வந்தால் தான் முடியும். ஸோ அது இந்த பேட்டரா புதிய பேட்டரா இருப்பாரா அப்படின்றத பார்ப்போமா. வைடு நல்ல வேலை. அது வைடு போட்டாலும் பரவாயில்ல, கீப்பர் அப்ரிசியேட் பண்ணுறாரு. நல்ல மனசுனா இருக்காரு. அந்த மனசு தான் சார் கடவுள். உங்களை பற்றி நல்லா சொல்லிட்டேன், போகும்போது ஏதாவது வாங்கி கொடுத்துப்பாங்க. தேங்க்ஸ். ட்ராக் இறக்கி வந்து அடிக்க முயற்சி பண்ணார் படம். அதுவும் வைடு. என் பொறுமெல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, மறுபடியும் வைடு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதே தான். எதுக்கு அங்கே பாருங்க எவ்வளோ டென்ஷன் ஆகிறாப்லன்னு. நல்லா தானே போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மறுபடியும் வைடு. டவுன் ட்ராக் இறங்கி வந்ததுனால என்னவோ தெரியல, பவுலருக்கு கை வலிக்குதான் அந்த நேரம் பார்த்து. தெரியவில்லையே என்ன சொல்வதென்று தெரியவில்லையே. எஸ் பால்லாம் நல்லா தொடச்சிட்டு இருக்கா. அப்படி அதே தான். நீ இன்னும் கொஞ்சம் நேரம் டவுன் ட்ராக் வந்து ஆடு, எக்ஸ்ட்ரா 2 வைடு வரும், அதிலே ஸ்கோர் போர்டு புஷ் ஆயிருன்ற மாதிரி டிஸ்கஸ் எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பொறுத்தர் தான் பார்க்கணும். ஸ்லோ பால். ஆஹா ஐடியா பால்ரா, ஐடியா அவுட். ஐயோ அண்ணா, நீங்க எடுத்த ஜோர்ல எரிய மாட்டீங்கன்னு நினைச்சேனே, ஆனா எரிக்கிற ஓரை இப்படி எரிஞ்சு விட்டீங்களே. ரன் அவுட். எதிர்பாராத ரன் அவுட் அப்பா. புலச்சேரி டீம் ஆன் பிக் ட்ரபிள். சீரியஸ்லி ஆஃப் ஆஃப் த டீம் வந்து இழந்துட்டாங்க. பட் ரெட் டிராகன் அணியினர் தே ஆர் பீஸ்ட் மோட், இல்லை அல்ட்ரா பீஸ்ட் ப்ரோ மேக்ஸ். இதுக்கு மேலே என்ன வார்த்தை இருக்குது தெரியல. அதை நீங்களே போட்டு கமெண்ட்ல ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். வெர்றா மாதிரி டே இன்னைக்கு முதல் மேட்ச்சு. சும்மா ஒன் சைடு கேமாக இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. அடிச்சது 51 இருந்தாலும் வேற லெவலில் கெத்தாக நாங்கள் போட்டு முடிப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஷாட் ஹைட்டு. ஐயோ கொஞ்சம் மிஸ் அப்பா. கொஞ்சம் மிஸ். அங்கே பாரு மச்சான், தெரியாம தானே போய் இருந்தேன், அதனால தானே பால் அங்கிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுவல. ஏன் மேலேயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணள்ளி போடுறாரு. அதோட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் வெளியே ஒரு ஓவர் தான் பாக்கி. வி ஆர் இன் த லாஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நாலு ஓவர் முடிவில் ஸ்கோர் 24 ரன்ஸ் ஆன் போர்ட். ஓகே, பேக் டு பேக்காக விக்கெட்ஸ் லாஸ் ஆகி டாட் பால் போட்ட ப்ரெஷர் காரணமாக புலச்சேரி டீமுக்கு மாற்றி இங்கே ட்ரபிள் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஓவருக்கு இவ்வளோ ரன்னு தேவையா? ஆக்சுவலாக அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குதே. 6 பாலுக்கு 6 6 அடிக்க முடியுமா? சரி 5 6. சாரி, என் கணக்கு வழக்க போயும் போல தப்பாக தான் இருக்கும். 5 6 அடிச்சா போதுமா? செட்டப் என்ன மாதிரி செட்டப்னா அது ஏப்பா? இன்னைக்கு ரெட் டிராகன் அணி கேப்டன் யார் முதல்ல முடிச்சாருன்னு தெரியலையே. நல்லா ஃபீல் செட்டப். அது மட்டும் இல்லாமல் நல்லா போலிங் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களே. வேற லெவலில் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கே கைக்கு மட்டும் தான் கரெக்டாக போகுது, மற்றபடி வால் வேற எங்கேயும் ட்ராவல் ஆக மாட்டேங்குது. புலச்சேரி டீமுக்கு இப்போ அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான். ஸோ இந்த ஒரு பாலில் மேட்ச் தெரிஞ்சிடும். இந்த ஒரு பால் வந்து மேபி ஒரு 6 அடிச்சு இது பண்ணாங்கன்னா மேட்ச்சில் இன்னும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். பட் ஆனால் இல்லை அப்படின்னா தே ஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் தான். லெட்ஸ் ஹோப்
லெட்ஸ் see what happens in the next ball. என்ன எல்பிடபிள்யூக்கெலாம் அவுட்டு கேட்குறாங்க. ஓகே, அங்கே ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க. அங்கே போல்டா இல்லையா கம்ப்யூட்டர் ஜி பார்த்து சொல்லுங்க. கீப்பர் பா எமோஷனை பார்த்தீங்கல்ல, நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். பார்த்து சொல்லுங்க கம்ப்யூட்டர் ஜி. ஓகே ஓகே, நோ டென்ஷன் நோ டென்ஷன். ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கிறாங்க. மிட் நைட்டில் ஆந்த உத்து பார்க்குற மாதிரி எல்லாரும் இங்கேயே பார்க்குறீங்களேப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, சொல்கிறோம்ப்பா. ஒரு மாதிரி இருக்குது, விட்டா வந்து அடிச்சிருக்கீங்க போலே. ஹார்ட் பீட்டு துடிக்குதான்னு பார்க்காதீங்க. இப்போதைக்கு சிட்டி இல்லை, நம்ம டிஜே இல்லை. டிஜே வந்து முக்கியமான பொறுப்பாக வந்து இப்போ தான் அவர் பொறுப்பாக வேலை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே எனக்குள்ள ஒரு விக்கெட்டு. அதான் தே ஆர் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி, தே ஆர் டீப் ட்ரபிள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னும் சொல்லலாம். நல்லா பவுலிங் பண்ணாங்க சீரியஸ்லி. பட் ஆனால் பேட்டிங்கில் வந்து மாற்றி மாற்றி கொஞ்சம் டாட் பால் விழுக விழுக, விக்கெட்ஸும் விழுக விழுக, ஸோ ப்ரெஷர் ஆனதுனாலேயே வந்து அந்த டோட்டலை சேஸ் பண்ண முடியாமல் போயிருச்சு இப்போது. ஆனால் ரெட் டிராகன் அணியர் சூப்பராக வந்தாங்க. 50 ரன் ஆன் போர்டு, நல்லா நறுக்குன்னு 4 பால் லென்த்தை பார்த்து போட்டாங்க. 2 பால் எக்ஸ்ட்ராஸ் வரும், அது வழக்கமாக நடக்கிறதான். ஸோ அப்படி போட்டு தான் வந்து இந்த மேட்சை வந்து சூப்பராக இழுத்துட்டு அவங்க கைக்கு போயிருக்கிறாங்க. அடுத்த பால் அகைன் டாட் பால். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெட் டிராகன் அணியினர் கையில் தான் மேட்ச்சு. ஸோ அவங்க கைகள் தான் ஓங்கி இருக்கு. அவ்வளோதான், டவுன் த ட்ராக் வந்து அடிக்க முயற்சி பண்ணாரு, அதுவும் ஒரு டாட் பாலு. மேட்ச் ஆல்மோஸ்ட் டன் மக்களே. முதல் மேட்சே ஒரு ஒன் சைட் கேமாக போகும்னு எதிர்பார்க்கலப்பா சீரியஸ்லா. என்னப்பா போடுற பால் எல்லாமே வந்து இவ்வளோ இதாக போகுது, செம்மையாக கிளிக் ஆகி போகுது பால். பிச்சானே சும்மா செம்ம ஸ்பீடாக போகுது. ஓ அண்ட் அவ்வளோதான். அண்ட் ரெட் டிராகன் அணியினர் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாங்க, ரவுண்டு 3க்கு போகிறாங்க. அண்ட் சூப்பர் டூப்பரா ஒரு ஃபுல் டீம் ஷோ வந்து காமிச்சாங்க. ஃபீல்டிங்கும் சரி, ஒரு பேட்டிங்கும் சரி, ஒரு பவுலிங்கும் சரி, செம்மையான ஒரு டீமாக தெரிஞ்சாங்க. அண்ட் பொலச்சேரி டீம் வந்து அவ்வளோவா சூப்பர் அப்படி இப்படிலாம் வந்து சொல்கிறத விட பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்கப்பா. பட் ஆனால் என்ன அவங்க சைடு வந்து ஒரு பேட்டிங் தான் வந்து ஒரு சின்ன குறையாயிருச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 51 ரன் ஆன் போர்டு டார்கெட் போட்டு டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்டதுக்கு எங்களால் முடியும் ப்ரோ அப்படின்னு சொல்லி காலரை தூக்கிட்டு வெளியே வராங்க. ஸோ வின் பண்ண டீம் டேரெக்டாக வந்து அப்படியே ப்ரெசன்டேஷன் போயிருங்க. ஓவர் டு யூ பிரகாண்ணா. ஓகேப்பா, தேங்க்ஸ். அண்ட் வெற்றி பெற்ற டிபிஆர் ரெட் டிராகன்ஸ் திருப்பூர் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ 3rd ரவுண்டுக்கு மூவ் ஆன் ஆயிருக்காங்க. ஸோ அப்படியே